வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், ஒரு புதிய இரட்டை பாதை பணிக்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு திட்டம் ஒப்புதல் வழங்குவதற்கு முன்னாடி பல படிகளை கடந்து வர வேண்டும். அதில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும், அதுக்கடுத்து நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு பணிகளை முடிச்சுட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒப்புதல் கிடைக்கும். மீண்டும் ஒப்புதல் கிடைச்சப்புறம் இந்த இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி இரட்டை ரயில் பாதை அமைப்பது வழக்கம். அந்த வகையில் பல்வேறு லைன்கள் இப்போ வரைக்குமே சிங்கிள் லைனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்போ டபுள் லைன் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட லைன்களில் முக்கியமானது செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் பாதை. காரணம் என்ன அப்படின்னா, சென்னையின் புறநகர் பகுதிகளாக இந்த ரயில் பாதை இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போது நம்ம சிங்கிள் லைனில் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெயின் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் போக வேண்டிய ஒரு நிலை. ஆக இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இயங்கி கொண்டு இருந்த இடத்துல அதிகப்படியான ரயில்கள் இயக்குவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. இப்போது ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, செங்கல்பட்டு அரக்கோணம் ரயில் பாதை இரட்டை ரயில் பாதையாகும் பட்சத்தில் 40 மின்சார ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா டபுள் லைன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ரூட்டில் முக்கியமான நகரங்களும் இருக்கிறது. செங்கல்பட்டிலிருந்து ஆரம்பித்து காஞ்சிபுரம், திருமால்பூர், அதுக்கடுத்து அரக்கோணம். அப்போது நம்ம டைரெக்டாக பைபாஸ் ரூட் அப்படின்னு தான் இதை சொல்லணும் நிச்சயமாக. ஏன்னா சென்னைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, புறநகர் வழியாகவே நம்ம செல்வதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளிலிருந்து சென்னைக்கு தினமுமே வேலைக்கு போகிறவங்க அதிக அளவில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய ரயில்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லாததுனால 1-2 ரயில்களில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக இரட்டை ரயில் பாதைக்கு எப்போது ஒப்புதல் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான திட்ட அறிக்கைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு விட்டது. அதற்கடுத்து நிதியும் ஒதுக்கப்பட்டு விட்டது. 995 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டம் கூடிய விரைவில் முடிவடையும் பட்சத்தில் மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்கள் பெரும்பாலும் இந்த ரூட்டில் டைவர்ட் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக தென் மாவட்டங்களிலிருந்து திருத்தணி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதற்கும் எளிதான ஒரு பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும். திருப்பதிக்கும் கூடுதல் ரயில்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் இப்போது புதுச்சேரியில் இருந்து ஒரு ரயிலானது திருப்பதிக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டில் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.